கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பளிக்கப்பட்ட சகோதர சகோதரியும் உங்களுக்கும் நம் பிதாவாகிய யாவை கடவுள் மூலமாகவும் அவருடைய ஒரே பேரணமாகவும் நம்முடைய அருமை ரட்சகமா இருக்க கிறிஸ்தியஸ் மூலமாகவும் எங்கள் அன்பு நாட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய யாவின் பெரிதான குறிப்பினால் இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பாடத்தின் தலைப்பு என்ன பார்த்தோம்னா பெத்லகேம் என்ற தலைப்பின் கீழே தான் தியானிக்க போறோம். சரியா சொல்லணும்னா ஏன் பெத்லகேம் அதுதான் தலைப்பு. ஒய் பெத்லகேம், சரிங்களா? அப்போ பெத்லகேம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன? பெத்லகேம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம்? நீங்க பேசணும். இதோட 4 நாள் லீவு. சொல்லுங்க, ஏன் பெத்லகேம்? பெத்லகேம்னா என்னென்ன நமக்கு ஞாபகத்துக்கு? இயேசுவின் பிறப்பு. ஓகே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. டக்குன்னு கேட்டோன்னு பெத்லகேம் அப்படின்னா எல்லாருடைய சிந்தைக்கு வர்றது கிறிஸ்துவனுடைய பிறப்பு. வேற அவ்வளவுதானா ஒரு சிறப்பு? தாவீது ராஜாவினுடைய நகரம் சொல்லுவாங்க எருசலேம். இதுல பெத்லகேம்ன்றது அவங்களுடைய ஒரு ஊராகவும் இருக்கு. வேற சரி, நம்ம ஏன் அப்படின்றத போக போக பார்த்துடலாம். என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய இருக்கு. பெத்லகேம் அப்படின்னா நிறைய விஷயங்கள். அதுல மிக முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்தினுடைய மையமாகிய கிறிஸ்து. ஏன் கிறிஸ்து அங்க பிறந்தாரு அப்படின்றதுதான் ஒரு மைய பகுதியா இருக்கு, சரிங்களா? அப்போ பொதுவாகவே பெத்லகேம் அப்படின்னு ஒண்ணு நம்ம சத்தியத்துல வந்ததுனால நம்ம கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம். இது பொதுவா உலகமா இருந்து நம்ம யோசிக்கும் போது ஒவ்வொருடைய சிந்தையில வரக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா, நிறைய இந்த பெத்லகேம் அப்படின்றது எப்ப நமக்கு ஞாபகம் வரும்னா இந்த கிறிஸ்துமஸ் சமயங்களை பார்க்கும்போது ஒரு வைக்கோல்ல அப்படின்னா ஒரு வைக்கோல் மீது வைக்கப்பட்ட புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையினுடைய ஒரு உருவம், அந்த ஒரு அமைப்பு அப்படி இருக்கும். அது கூடவே ஒரு தாயும் ஒரு தகப்பனும், யாருன்னா யோசிப்பும் மரியாதை. அந்த ஒரு சூழ்நிலை அதை பார்க்கும்போதே ஒரு பெத்லகேம்ல இந்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு என்ன ஆகும்? அடிப்படையா நம்ம கிறிஸ்துவ தெரிஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு நினைவுக்கு வரக்கூடிய விஷயம்னா இப்படிதான். பெத்லகேம் அப்படின்னா இந்த 3 காரியங்களும் நம்மளுக்கு நினைவு வரும். கூட அந்த தொழுவம், மாட்டு தொழுவம் அப்படி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர். அதுதான் பொதுவாகவே பெத்லகேம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அடுத்ததா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தீர்க்க தரிசனங்கள். கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னா பெத்லகேம்ல இயேசு கிறிஸ்து பிறப்பாரு. இது பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்றோம். பட் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அநேக இடங்கள்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல தான் பிறப்பாரு அப்படின்னு. அப்புறம் அது தாவீது ராஜாவினுடைய ஒரு ஊராகவும் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். தாவீது வம்சத்துல இருந்து மேசியா வருவார், சரிங்களா? ஆனா இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா தாவீதினுடைய வம்சத்துல இருந்து மேசியா வராதுன்றது ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தேவன் அதை அனுமதிக்கிறாரு, எல்லாரும் ஓகே. ஆனா ஏன் இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறந்தாரு? யூதேயாவுல, இஸ்ரேல்ல அநேக இடங்கள் இருக்கியா, ஏன் எருசலேம்லயே நிறைய பட்டணங்கள்லாம் இருக்கியா, ஏன் பெத்லகேம்ல இயேசு கிறிஸ்து பிறந்தாரு? ஏதாவது யோசிக்க முடியுதா? இஸ்ரேல்ல எவ்வளவு இடங்கள் இருக்கியா? எதுக்காக? நீங்க யோசிக்குமா? ஏன் வேதத்துல எப்பவுமே நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய எப்படி இருக்கு, நிறைய விஷயங்கள் அதை சார்ந்து இருக்கும். ஒன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்கும். அதோட நிறைவு பகுதி அந்த இடத்துல முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, அப்படி என்ன இந்த பெத்லகேமுடைய பின்னணி என்ன? தீர்க்க தரிசனமும் அப்படிதான் சொல்லுது. வேதத்துல எந்த இடத்துல மேசியாவினுடைய தீர்க்க தரிசனங்களை, மேசியாவினுடைய பிறப்பினுடைய தீர்க்க தரிசனங்களை
எங்க எடுத்து பார்த்தாலும் பெத்லஹேம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இது என்ன காரணம்? ஏதாவது காரணம் இருக்கும்ல. மேசியாவுக்கும் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமுக்கும் அதுக்கு முக்கியத்துவம் என்ன? என்ன சம்பந்தம்? ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி இத்தனை வருஷம் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் சரியா இங்க வந்து நிறைவேறதுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும்ல. எதனால? அப்போ இத சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதேயாவில உள்ள பெத்லஹேம் அப்படிதானே சொல்றாங்க. அப்போ மேசியா இந்த உலகத்தை ஆளக்கூடியவர் பிறக்கக்கூடிய இடம் எது? என்ன சொல்றாங்க? இது எங்க இருந்து வந்தது? இந்த பெத்லஹேம் அப்படின்றது, பெத்லஹேம்ல பிறக்கணும்ன்றதுக்கு மைய காரணம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த உலகத்தை ஆளக்கூடிய மேசியா இதுதானே தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன் எங்க பிறப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெத்லஹேம்ல பிறகு. இந்த பெத்லஹேம் எங்க இருக்குன்னா யூதேயால சரிங்களா? இஸ்ரேல்ல இருக்க எருசலேம்ல அந்த யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியில. அப்போ ஒரு ராஜ்யபாரம் தொடங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதாவினுடைய கோத்திரத்துல இருந்து அது வரணும். அப்படிதானே? இது தாவீதின் வம்சத்துல வந்தாலும் இந்த தாவீதே எங்க இருந்து வந்திருக்காரு? எங்க இருந்து வந்திருக்காரு தாவீது? அப்போ ஒரு ராஜ்யத்துக்கான ஒரு தன்மை உள்ள ஒரு கோத்திரம் எது அப்படின்னு பார்த்தா யூதா கோத்திரம். அப்படிதானே? அப்போ எந்த விஷயம் இங்க கிறிஸ்துவுக்குள்ள எது வந்து இங்க யூதா பெத்லஹேம் எருசலேம் இப்படி வந்து எது கிறிஸ்துவுக்குள்ள மேசியாவுக்குள்ள பூர்ணம் ஆகணும் அப்படின்னாலும் அது வித்திட்டது யாரு? எந்த வம்சத்துல வராது அப்படின்னா அந்த ராஜரீக வம்சமான யூதால இருந்து அவர் வராரு. அப்போ ஒரு ராஜா இங்க பிறக்க போறாரு. அதுதான் அந்த பார்வோன் என்ன சொல்றாருன்னா, எங்க பிறப்பாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் பெத்லஹேம்ல பிறப்பாரு அப்படின்னு கரெக்டா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ராஜா பிறக்கணும் அப்படின்னா இவன் பெத்லஹேம்ல பிறப்பாருன்னு எழுதி வச்சிருக்கு. சரி, ஏன் யூதாவுக்கு சரி இங்க வந்துடும்? வேதத்திலேயே மிக முக்கியமான கோத்திரம் அப்படின்னா எதை சொல்லும்? 12 கோத்திரம் இருக்கு. அந்த 12 கோத்திரத்துல மிக முக்கியமான கோத்திரம்னா எதை சொல்லுங்க? எதுவும் இல்லையா? வேதத்துல 12 கோத்திரம் இருக்கு இல்லையா? யாக்கோபு மகன் இருக்காங்க இல்லையா? அதுல மிக முக்கியமான ஸ்தானம் அப்படின்னா யாரு? லேவி கோத்திரம். லேவி, யூதா, இவங்க 2 பேர் தான் மெயின் இல்லையா? சரி, லேவி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லேவி எப்படி அதுக்கு பாத்திரவனா இருந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு. யூதா இந்த முக்கியமான இடத்தை பிடிக்கிறதுக்கு யூதா என்ன செஞ்ச இதுதானே? இப்போ இந்த யூதா ராஜசிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த ராஜவம்சங்கள் எல்லாம் இதை தொடர்ந்து வர்றதுக்கும், தேவன் எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த கோத்திரத்தை கைவிடாம இருக்கிறதுக்கும், இங்க தாவீது மிடில்ல தான் வராரு. பட் அது விட்டுட்டது யாரு அப்படின்னு அந்த யூதா அப்படின்ற ஒரு பேர்ல இருந்துதான் அந்த தொடர்ச்சி அதோட தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்னா, நிறைவேற்றம் தொடங்குற இடம் தான் தாவீது ராஜாவா வரும் இல்லையா? ஆனா முன்னவே இவருக்கு என்ன சொல்லிட்டாரு? என்ன சொல்லிட்டாரு? உங்களுடைய வம்சம் யூதாவினுடைய வம்சத்துல இருந்தா மேசியாவே பிறப்பாருன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன காரணம்? இதுக்கு வேற இருந்தவர் யூதா இல்லையா? என்ன ஏன் அப்படி என்ன யூதா? சரி, முதல்ல யூதாவுக்கு என்ன பிளஸிங் இருந்தது அப்படின்றத ஒரு சில விஷயம் நம்ம பார்க்கலாம். முதல்ல அவங்க தாய் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆதியாகமம் 21:35, 29ஆம் அதிகாரம் 35 ஆதியாகமம். மறுபடியும் அவள் கற்பவதியாயி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று.
சரி, அப்போ என்னன்னா அவங்க தாய் யூதாவை பெற்று எடுக்கும் போது அவங்க துதி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஏன் துதினா நான் நன்றியை ஏறெடுக்கிறது அப்படின்னு சொல்லி, இதுல அவருக்கு ஏதாவது பிளெஸிங் இருக்கா அப்படின்னா இல்ல, அவங்க தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமா இது துதியின் பேரை வச்சு அந்த பிள்ளையை பெற்று அப்படிதானே. இப்படி இது அந்த கிறிஸ்துவனுடைய வழித்தொன்றலுக்கு வழிவகுக்குமா? இவங்க சொன்ன இந்த வார்த்தை அவங்க ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுக்கும் போது ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க, அது அவங்களுடைய ஃபீலிங் சொல்றாங்க, அப்படிதானே? அது என்ன யாக்கோபு உங்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு? என்ன ஆசீர்வதிக்கிறார்? படி ஆதியாகமம் 49:8. யூதாவே, சகோதரரால் புகழப்படுவதும் நீயே. உன் கரம் உன் சத்துக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் பணிவார்கள். போதும். இப்ப என்னன்னா, யாக்கோபு தன்னோட முடிவு காலத்துல ஒவ்வொரு மகன்களுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை சொல்லிட்டே வர அப்படிதானே. அப்படி சொல்லிட்டு வரும்போது யாக்கோபு யூதாக்கு ஒரு விஷயத்த ஒப்படைக்கிற, ஒரு விஷயத்த கொடுக்குற, அவங்களோட சந்ததி இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த ராஜ்ய பாரத்துக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துட்டு போய் யூதா மேல வைக்கிறார், அப்படிதானே. ஏன் அப்படி? ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? சும்மா யாருக்கும் பொதுவா வாப்பா 12 மகன் இருக்கிறியா, நீ இதே நீ அதே அப்படி சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகாம எல்லாருக்கும் ஒரு அவங்களோட தன்மையை அங்க விவரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவர் அவங்களுக்கு உள்ள பிளெஸிங்காவே வைக்கல இல்லையா? அப்ப இந்த யூதா யாரு, என்ன பண்ணாரு? இவ்வளவு பெரிய மாபெரும் சாக்கியத்தை இவரு வாங்கிக்கிறதுக்கு இவரு எப்படி இந்த பாத்திரவனா இருந்தாரு பாருங்க. மொத்தம் 12 கோத்திரம் இருக்கு. ஏன் அந்த 12 கோத்திரத்துல யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மகன், 12 மகன்கள் இருக்காங்க. அந்த 12 மகன்ல யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்ச மகன் யாரு? ஆனா யோசேப்புக்கு அதை கொடுத்தாரா? பாருங்க, யோசேப்புக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அவங்க மகன்களை கூப்பிட்டு அவங்க மகன்ல யாரு விசேஷமானவன்றத ஞான திருஷ்டியில இருந்துச்சு தன்னோட கையை என்ன பண்றாரு? வலது கையெடுத்து இடது கையெடுத்து இளைய மகன் மேல, அப்படிதானே, வலது கையெடுத்து மூத்த மகன் மேல வைக்கணும். ஆனா வலது கையெடுத்து இளைய மகன் மேல வைக்கிறாரு, அப்படித்தானே, எப்ராயிம் மேலதானே வைக்கிறாரு. அப்போ அவ்வளவு ஞானமா இருக்கக்கூடிய யாக்கோபு ஒவ்வொருத்தருக்கும் என்ன தரணும் என்ன தரக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய யாக்கோபு இவர் சொல்ற இங்க ஒரு பிளெஸிங் தான் இது பின்தொடர்ந்து வருது. அப்போ ஒவ்வொருத்தரையும் பாக்குறாரு, ஒவ்வொருத்தருடைய தன்மையா இருக்கு. இது வெறும் யாக்கோபு மட்டும் சொல்ல, யாக்கோபின் மூலமா தேவன் செய்யக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? 49 10 வாசித்தார். 43:10. சமாதான கர்த்தர் வரும் இழவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கம் அவர் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். கிறிஸ்துவ குறிச்சுதான அந்த 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ குறிச்சதான நிறைவேறுதலுக்குரிய எல்லா தீர்க்கதரிசனத்தையும் யூதா மேல இருக்கிறார். அப்போ யூதா டு கிறிஸ்து எப்படி இது கனெக்ட் ஆகுது? எப்படி இந்த ஒரு சாக்கியத்தை பெற்றுக் கொண்டாரு? தனக்கு உயிருக்கு உயிரான ஒரு மகனா இருந்த யோசேப்புக்கே அந்த ஒரு காரியத்தை கொடுக்கலையே, அப்படிதானே? சரி, ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு விஷயங்களை தேவன் ஒருத்தர் கொடுக்கும்போது, இல்ல அவங்க தகப்பன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, அதான் பொதுவா இந்த ஆசீர்வாதத்தை நியத்துக்க, இந்த ஆசீர்வாதத்தை நியத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்ல அந்த சுபாவம், அந்த தன்மை அவங்களுக்குள்ள ஏதாவது அவங்க கண்டு அது மூலியமா அவங்களுக்கு அது கொடுக்கப்படும். ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த தேவன் ஒரு விஷயத்த ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்குண்டான ஏதாவது ஒரு சின்ன தன்மை வச்சு அவங்களுக்குள்ள இருக்கணுமா? இல்ல பொதுவா ஒரு சொல்லிட்டு
அப்புறமா அந்த தன்மைக்குள்ள அவங்க மாத்துறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற தண்ணி பொறுத்துதான் அப்படிதானே? அப்போ இது வரைக்கும் யூதான் இங்க ஆசீர்வாதத்தை வாங்குறாரு. அப்படியே பின்னாடி அவர் பிறக்கிற வரைக்கும் நீங்க திரும்பி போய் பார்த்தோன்னா ஏதாவது இந்த தன்மை, இந்த ஒரு இதுக்கான ஒரு தன்மை அவருக்குள்ள இருந்துதா? ஓ, இது தொடர்ந்து இந்த தீர்க்கதரிசனம் இன்ன வரைக்குமே நம்ம பேசிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து இந்த யூதா அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு கோத்திரமா இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு இவருடைய வாழ்க்கையினுடைய பின்னணி என்ன, என்ன பண்ணிட்டாரு இந்த யூதா? எப்படி இவ்வளவு பெரிய, அங்க எல்லாம் பேசணும் அப்படிதான். லேவிக்கு தர்றாங்கன்னா அவங்க லேவியினுடைய அந்த தன்மை, அவங்க எந்த இடத்துலயும் தேவனை விட்டு கொடுக்காம தேவனை சார்ந்து இருக்கும் அப்படின்னு நினைச்சதுனால அவங்களுக்கு அந்த லேவி ஆசாரியத்துவம் தானே. அப்ப என்ன பாருங்க, யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சதுனால இந்த ஒரு தன்மை இது கண்டினியூட்டி ஆகுதா அப்படின்னா இல்ல. சரிங்களா? எங்க அவங்க தவறு பண்ணாலும் அது என்ன பண்ணலாம், வழி விலகி போயிடலாம். இந்த தேவனே ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணி கூப்பிட்டு வந்தாலும் அவங்க தவறும் போது தேவன் என்ன பண்ணாரு, நிராகரிச்சு விட்டுருவாரு. அப்படிதானே? அப்ப தேவன் இவங்க கிட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன, என்ன இருந்தது அவர்கிட்ட, இல்ல என்ன ஒரு ராஜ்யத்துக்கான தன்மை அவருக்குள்ள இருந்தது பாருங்க. யோசேப்பு இருக்கிறாரு, யோசேப்பு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்படிதானே? ஒரு ராஜாவுக்கு ஈக்குவலா இருக்கிறாரு. அப்படிதானே? யோசேப்பு இருந்தாரா ராஜாவுக்கு ஈக்குவலா இருந்தாரா? இருந்தாரா? இல்ல இருந்தாரா இல்லையா சொல்லுங்க. யோசேப்பு இப்ப இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்குறப்ப யோசேப்பு ஒரு ராஜஸ்தானத்துல இருக்கிறாரா இல்லையா? இருந்தாரு, இருக்கிறாரு. அப்படிதான் இருக்கிறாரு. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல ராஜாதான். இவர் என்ன சொன்னாரா, பார்வோன் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது சொன்னாலே அங்க எல்லாமே முடிஞ்சுது இல்லையா? அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆளுகையினுடைய எல்லா தன்மையும், ஒரு தேசத்தையே கட்டி ஆளக்கூடிய எல்லா தன்மையும் ஞானமும் அறிவும் இருந்தும் யோசேப்புக்கு அங்க கொடுக்கப்படலையே. அவங்களுடைய வம்சத்துக்கு கொடுத்துருக்கலாம்னா அந்த அந்த எல்லா தன்மையும் இருந்தது. அந்த பார்வனாலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை 14 வருஷம் ரொம்ப அருமையா ஞானமா தேவன் கொடுத்த ஞானத்துல நேர்த்தியா செஞ்சு உலகத்துல இருக்கிற எல்லா மஞ்சத்துக்கும் இவங்க சாப்பாடு தர அளவுக்கு இருக்கிற ஞானம் யோசிப்பு. அவங்க மகன்ல அந்த ஜீனியாலஜில அந்த டிஎன்ஏல வரக்கூடிய எக்ஸ்ட்ராவும் மனசையும் யாருக்கும் ஒருத்தருக்கு அவர் பண்ணிருக்கலாமே. இல்ல யோசிப்பு தனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான பையனாச்சு, அவருக்கு ஒரு ஸ்பெஷலா உடையெல்லாம் கொடுத்தாரு. மற்ற எல்லா சகோதரரை காட்டிலும் யோசிப்புக்கு மேல ரொம்ப அதிக பாசம் வச்சிருந்தாரு. அந்த பாசத்தை நிமித்தம் அவங்க கொடுத்துருக்கலாமே. அப்ப என்ன யூதா என்ன பண்ணிட்டாரு? இது வரைக்குமே அவருடைய பின்னாடி வாழ்க்கையில பார்த்தா அப்ப தேவன் என்ன பார்க்கிறாரு, எதனால இவருக்கு இந்த ஒரு பெரிய மாபெரும் சாக்கியம் போச்சு? இப்ப இவரை குறிச்சு நம்ம பார்க்கலாம். எதனால இந்த யூதா தொடர்ந்து அந்த ஒரு ஸ்தானத்தை தக்க வச்சு பாருங்க. இஸ்ரேல்ல இருக்கிற ராஜ்யபாரம் பிடுங்கப்படும் அப்படின்னு தாவீது கிட்ட சொன்னாலும் அந்த 2 கோத்திரத்தை மட்டும், யூதா அப்படின்ற அந்த 2 கோத்திரத்தை மட்டும் அவர் என்ன பண்றாரு, செப்பரேட் பண்றாரு. மற்ற 10 பேர் நீங்க தனியா இருந்தீங்க, ஆனா இவங்க என்னதான் என்னுடைய தன்மையில வரக்கூடிய ராஜாவா இருப்பாங்க அப்படி சொல்லி அது எந்த இடத்துலயும் அவர் கைவிடாம இருந்தாரு. அப்ப இவருக்குள்ள யாரு ராஜாவா இருப்பாங்க, என்ன தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல எகிப்துல இருக்கிறாரு. அடுத்த ராஜா அப்படிதான் அவருடைய அந்தஸ்து இருக்கு. மற்ற தேசங்கள் எல்லாத்தையும் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்ட பஞ்சத்தை நிமித்தமா எகிப்துக்கு யாக்கோபினுடைய ஆலோசனைப்படி எகிப்துக்கு போறாங்க. ஒரு முறை வந்துட்டாங்க, வந்துட்டு மீண்டுமா என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற காரியங்களை போய் யோசிப்ப பாக்குறாங்க. யோசிப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களுடைய தகப்பனையும் இவங்களுடைய இளைய சகோதரையும் விசாரிக்கிறாரு. நமக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம், ஆனா நம்ம அப்படியே படிச்சு சரி அப்படி விசாரிச்சுட்டு உங்க தகப்பன் சுகமா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க உங்க இளைய சகோதரனை கூப்பிட்டு வாங்க. அவரு கூப்பிட்டு வாங்க. அவரு கூப்பிட்டு வந்தாதான்
இனிமே உங்களுக்கு என்ன ஆதாரமோ என்ன விஷயங்கள் வேணுமோ எங்ககிட்ட இருந்து எல்லா ஆதாயமும் உங்களுக்கு எப்ப கிடைக்கும், அவர் நீங்க கூப்பிட்டு வந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு சரிங்களா. அப்படி அனுப்பும்போது இவங்க போறாங்க, தன்னுடைய தகப்பனிடத்துல பேசுறாங்க. அப்போ யாக்கோபு இவர் அனுப்பலாமா அப்படின்னா யாக்கோபுக்கு அந்த யோசனையே இல்லை, நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பென்யமீனை அனுப்புனா இவங்க என்ன பண்ணாலும் விருந்துக்கு போறாங்களா, அதை பத்தி 34 42 வருஷம். எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். 17 படிங்க. அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். 44 17 அதற்கு அவன் அப்படிப்பட்ட செய்திக்கு அதற்கு அவன் அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக, எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாய் இருப்பான். நீங்களோ சமாதானத்தோட உங்கள் தகப்பனிடத்துக்கு போங்கள் என்றான். சரி, அப்ப என்னன்னா யாக்கோபும் இவங்க நம்பி அனுப்புறாரு. அப்படி வந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு அவரை பார்த்து அவங்க தன்னுடைய இளைய சகோதரனை பார்த்தோம்னா அவருக்கும் ஒரு திருப்தி ஆயிடுது, இவன் உயிரோட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப விருந்தெல்லாம் ஒரு மாபெரும் விருந்து, இவங்க எகிப்தியரோட சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி யூதர்களுக்கான ஒரு விருந்தையும் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர்றாரு. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்த போதிலும் அவங்க என்ன பண்றாருன்னா அந்த இடத்த கண்ணீர் விடாம அப்படியே கண்ணீர் மழுக்க அவர் என்ன பண்றாரு, அதை மறைத்து வைத்துக் கொண்டு அவங்களை நல்லா உபசரிச்சு, தன்னுடைய சகோதரர் நல்லா உபசரிச்சு வழி அனுப்புறாரு. அப்படி வழி அனுப்பும் போது அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, தன்னுடைய கடைசி சகோதரனாகிய பென்யமீனுடைய பைக்குல என்ன ஒரு வெள்ளி பாத்திரத்தை வச்சு, அதுதானே ஏன் வெள்ளி பாத்திரத்தை பென்யமீனோட பையில மத்த யாரோ வந்து பையில வச்சுக்கலாம், மத்த யார் பையிலன்னா வச்சுக்கலாம், ஏன் பென்யமீன் பையில? ஏன் யோசேப்பு அடுத்தபடியா பென்யமீன் மேலதான் யாக்கோபு வந்து ரொம்ப பாசம். அது மட்டும் இல்ல, இவருக்கும் பென்யமீனுக்கும் என்னங்க கனெக்ட்? 2 பேருமே உடன் பிறந்தோம். ஒரு தாய் பிள்ளைகள் அப்படிதானே. மற்ற எல்லாருமே மற்ற தாய் 2 மனைவி இருக்காங்க இல்லையா, அதுல இவங்க 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படித்தானே. பென்யமீனும் யோசேப்பும் ஒரு தாய் பிள்ளைகள், சரியா? ஆமா. அதனாலதான் இவர் என்ன பண்ணாரு, அந்த தன்னோடவே தன் சகோதரனை நிறுத்திக்கலாம், தன்னோட தகப்பனுக்கு வயது முன்னும். ஏன்னா இவருக்கு அவருக்கு தெரியும் இப்ப அவருக்கு என்ன வயசாகுது அப்படின்னு தெரியும், இனி வரும் காலங்கள இவங்க நம்மளோடவே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஹோல்ட் பண்றாரு. சரிங்களா? சரி 18 சார், அதுலயே 18 வருஷம். அப்பொழுது யூதா அவனடியில் சேர்ந்து, என் ஆண்டவனே, உமது அடியே உங்களுடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்கிறேன், கேட்பீராக. அடியின் மேல் உமது கோபம் மூழாதிருப்பதாக. நீ பார்வோனுக்கு ஒப்பா இருக்கிறேன். அப்போ இங்க யோசேப்பு எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வோனுக்கு ஒப்பா இருக்கிறாரு. யாருக்குமே இவர் தான் யோசேப்புன்னு தெரியாது, இவங்களுக்கும் அவங்க எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. உயர்ந்த அதிகாரத்துக்கு முன்ன நம்ம நிக்கிறோம் அப்படின்ற ஒரு யோசனை தான். எல்லாரையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, இதுதானே. இவனை விட்டுருங்க, நீங்க எல்லாரும் போங்க, 11 பேரும் நீங்க 10 பேரும் நீங்க கிளம்பி போயிடுங்க, இவனை விட்டுருங்க, நீங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது விட்டு போயிடலாம்ல.
தகப்பன் கிட்ட சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து இது புதுசான ஒரு விஷயமே கிடையாது. என்ன அவ்வளவு சின்ன வயசுல இருக்கிற பல வருடங்களுக்கு முன்னாடி யோசேப்ப எப்படி விட்டாங்களோ, எப்படி சிங்கமோ புலியோ அடிச்சுச்சோ, காட்டு விலங்குகள் அடிச்சுச்சோ சொல்லி கதை சொன்ன மாதிரி தன் தகப்பன் இடத்துல இவங்க பேசுறதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் இவ்வளவு போராடுறாங்க? பென்யமீன் அங்கிருந்து அனுப்பும் போதே யூதா அவங்க அப்பாட்ட உத்தரவாதம் பண்றாரு. யாரு உத்தரவாதம்னா யூதா தான். 10 பசங்க இருக்கிறாங்க. அதான் 9 பேர் 10 பசங்க இருக்கிறாங்க. அந்த 10 பேர்ல முதல்ல தன் தகப்பனிடத்தை உத்தரவாதம் பண்ணது யாரு? யூதா. ஆக்சுவலி யாரு உத்தரவாதம் பண்ணிருக்கணும்? யாருங்க பண்ணிருக்கணும்? ரூபன் தான் பண்ணிருக்கணும். ஆனா அந்த இடத்துல யூதா தன்னை முன்னிறுத்திக்கிறார் இல்லையா? அடுத்ததா இங்க வந்துட்டாங்க, வேற தேசத்துல இருக்கிறாங்க. இது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, இது ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்துல எல்லாரும் கையும் களவுமா பிடிக்கப்படுறாங்க. பிடிக்கப்பட்டு யார் கையில இருந்தோ அவங்க மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை அனுப்பும்போது யாரு போய் பரிந்து பேசணும்? யாருங்க பரிந்து? ரூபன் போய் பரிந்து பேசணும், அப்படிதானே? ஆனா அப்பொழுது யூதா எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்களேன், இந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த பென்யமீனுக்காக எல்லா இடத்துலயும் தன்னை முன்ன நிறுத்திப்பாரு, வாலண்டியரா, அப்படிதானே? அந்த வசனம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நெருங்கிட்டாரு, கெஞ்சுற மாதிரி கிட்ட போய் தயவு செய்து என் ஆண்டவனே, உங்க அடியன் உங்களுடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், கேட்பீங்களா? கேளுங்க, அப்படிதானே? உங்க கோவம் என் மேல வரக்கூடாது. ஏன்னா நீங்க பார்வனுக்கு ஒப்பா இருக்கீங்க, நீங்க நினைச்சா என்ன சாகடிச்சு, அப்படிதானே? அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்குமே யோசிப்ப தன்னுடைய சகோதரனா பார்க்காம ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற ஒரு ராஜாவை தான் அவங்க என்ன பண்றாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அங்க எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா பார்வனுக்கு முன்னாடி முன்முப்புற விழுந்து விழுந்து அவங்க பணிஞ்சு கொண்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்போ நெருங்கி பேசுறது அவ்வளவு சுலபமா? இப்போ உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு ராஜஸ்தானத்துல இருக்கவங்களோட ஒருத்தர் போய் நெருங்கி அவ்வளவு சீக்கிரம் பேசிட முடியுமா? பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் ஒரு புறஜாதி ராஜா அப்படின்னா அவங்க அனுமதி இல்லாம அவங்க நெருங்கவே முடியாது, அப்படிதானே? ஒரு சமயம் ராஜாவினுடைய அனுமதி இல்லாம சடனா அவங்க போய் அவங்க கிட்ட நெருங்கணும் அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மரணம், ஜீவனே போயிடும், அப்படிதானே? அது ஒரு அந்நியன் மட்டும் இல்லைங்க, ஒரு கட்டின மனைவியா இருந்தாலும் ராஜாவின் இடத்துல ராஜாவினுடைய அனுமதி இல்லாம பக்கத்துல என்ன பண்ண முடியாது, போக முடியாது, அப்படிதானே? போய் நிற்க முடியுமா அப்படின்னா அது நெருங்கிய உறவானாலும் ராஜாவினுடைய அனுமதி இல்லாம போக முடியாது. இதுதான் அன்றைக்கான மற்ற எல்லா தேசங்களுக்கும் உள்ள ஒரு கலாச்சாரமா இருந்தது. வேற யாராவது இந்த மாதிரி சம்பவம் ஞாபகம் இருக்கா? ராஜாவுடைய அனுமதி இல்லாம ராஜாவிடத்துல போக முடியாது அப்படின்னு யோசிச்சவங்க? 4:10 அப்பொழுது எஸ்தர் ஆத்தாக்கிடத்தில் மெர்தகாய்க்கு சொல்லி அனுப்பியது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா போர்ச்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். மனைவிதான் ரொம்ப ராஜாவுக்கு பிரியமாய் மனைவி இல்லையா? சுயம்பரம் பண்ணி ராஜா அதுல ஒரு சொன்ன எஸ்தராலேயே ராஜாவிடத்துல என்ன பண்ண போக முடியல. அப்படி ஒரு ரூல்.
யோசேப்புக்கும் ராஜாவுக்கும் என்னன்னு சொல்லணும். யோசேப்பு அந்த ஸ்தானத்துல இருந்தாரா அப்படின்னு ஒரு யோசனை கொண்டு போறாங்க. 41 ஆதியாகவும் இடத்துல வச்சுங்க 41. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி செண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசித்து பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் முன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். சொல்லிட்டாரா? ராஜா ராஜா என்னென்ன செய்யணுமோ எல்லாம் அதிகமா அவர் கொடுத்துட்டாரு. 42 பாத்தீங்கன்னா, பார்வோன் தன் கையில் போட்டு இருந்த தன் முத்திர மோதிரத்தை கழற்றி அந்த யோசேப்பின் கையில போட்டு வெள்ளிய வசதியை அவன் கொடுத்து பொன்சர பணியை அவன் கருத்திலே தரித்து, சரிங்களா? இப்படி எல்லா விஷயங்களையும் யாருக்கு? யோசேப்புக்கு கொடுத்துட்டாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில யூதா தன் உயிரையும் பெரிய ஒரு விஷயமா எடுக்காம அங்க போய் அவர் முன்னாடி நிக்கிறார். அப்படிதானே? ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, அங்க அதுதான் அவர் சொல்லுவாரு. அவர் முன்னாடி போய் நிக்கிறது இவர் உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா அதை என்ன பண்ணாரு? பெரிய பொருட்டா இருக்குல்ல. ஆக்சுவலா இது யார் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூபன் செஞ்சிருக்கணும். ரூபன் அங்க தவற விட்டுட்டாரு, சரிங்களா? மாறாக இவர் என்ன பண்றாரு? அந்த ஒரு விஷயத்த கையில எடுத்து அந்த ஒரு தன்மை அவருக்குள்ள இருந்தது. எப்படி? தன் சகோதரனை காக்க வேணும். அவர் கொடுத்த தன் தகப்பன் எடுத்து சொன்ன எல்லா உறுதிமொழியும் அவர் என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். அததான் சொல்றாரு, என்னுடைய தகப்பனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், இவன் நான் கூட்டு போகணும். அப்படிதானே? உங்களுக்கு வேணா என்ன கூட நீங்க இவனுக்காக என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிதானே சொல்றாரு. உங்களுக்கு பழி சுமரணும் அப்படின்னா அது இவனுக்கு பதிலா என்ன சொல்ற? 44-30 வருஷம். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகி உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனுடைய ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்தில் போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். 33 பிரதர். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரருடைய கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையா இருக்கிறேன். தெளிவா சொல்லிட்டாரு. அவனுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? நான் அடிமையாயிடுறேன். என்ன அடிமையா வச்சுங்க, எனக்கு நான் இங்க இருந்துறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா தன்னை என்ன பண்ணாரு? அவங்க ஒப்பு கொடுத்தேன். சரி, இது ஒரு பெரிய விஷயமா? யூதா இப்படி கேட்கறது ஒரு பெரிய விஷயமா? இதுக்கும் ராஜ்யத்தை ஒரு தரணும் அப்படின்றதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இதுக்கெல்லாமா ஒருத்தருக்கு ராஜ்யத்தை இருக்காரு? இதுக்கும் அந்த ராஜ்ய பாரத்தை போடுறது, இவர் மேல அந்த ராஜான்ற ஒரு அந்த அரசாங்க தன்மையை கொடுக்கறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இதுல என்ன ராஜாவுக்குரிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் இந்த உலகத்தை உண்டு பண்றாரு. உண்டு பண்ணி எல்லா சர்வசக்தியும் படைச்சு ஆதாம் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னார்? ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள்னா என்னது? பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்றது ஒரு அடிமையா வச்சு அவங்களை என்ன பண்ண ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லாம ப்ரொடெக்ட், அந்த பாதுகாக்கிறது தான் ஆண்டு கொள்றது. அப்போ தன்னுடைய சகோதரனுடைய ஜீவனை தன் ஜீவனே போனாலும் அதை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தை மற்ற 10 சகோதரர்களுக்கு இருந்திருக்கலாம். அதை வெளியே கொண்டு வரல. ஆனா யாருக்கு இருந்தது அப்படின்னா
யூதா தன்னுடைய ஜீவனை ஈடு பலியா நிக்கிறது. எப்படி? அவருடைய ஜீவனுக்கு பதிலா என்னுடைய ஜீவனை நான் ஈடு கட்டுறேன், என்ன நிக்க வைங்க. குவாலிபிகேஷன் ஆஃப் கிங் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்கள பாதுகாக்கணும், தன் உடன் இருக்கவங்கள பாதுகாக்கணும். அது யாரு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூத்தவரா இருக்கிறது தான் முதல்ல அங்க செஞ்சிருக்கணும். கடைசி வரைக்குமே அவருக்கு அந்த மாதிரி ஒரு அவருடைய கான்செப்டே இங்க இல்ல. இன்னொரு இடத்துல நம்ம எங்கன்னா பாக்குறோமா, காயின் ஆபேல கொண்டுறாரு. அப்ப தேவன் வந்து கேக்குறாரு, காயினே ஆபேல் என்ன? காயின் என்ன சொன்னார்? ஏதாவது ஞாபகம்? என்ன சொன்னார்? நான் காவலாளியோ. நான் காவலாளியோ. அப்போ தன் சகோதரனை பாதுகாக்கக்கூடிய காவலாளியா நான் வந்து அந்த வார்த்தையை அவர் எப்படி சொன்னாரு அப்படின்னா, ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு காயின் அப்படின்னா, தேவன் உண்டாக்குனது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதுகாக்கும். நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டதுன்னா, நமக்கு கீழே ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டதுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணும், அதை பாதுகாக்கும். ஆனா காயின் அதை பண்ணாரா அப்படின்னா, சாகரிச்சுட்டாரு. தேவன் கிட்டே கேட்கிறாரு, நான் அவனுக்கு காவலாளி. இவருக்கு நல்லா தெரியும் இவரு தான் காவலாளி, அவருடைய சகோதரனுக்கு அவர் தான் காவலாளி. ஆனா காயின் என்ன சொல்றாரு, நான் அவனுக்கு தான் காவலாளியோ, நீதான் என் காவலாளி, அதனாலதான் அவங்க கேட்கிறாரு. அவருக்கும் நல்லா தெரியும் நம்ம தான் அவருக்கு காவலாளி அப்படின்னு சொல்லி. ஆனா காயின் என்ன பண்ண அத செய்யல. ஏன் அப்படின்னா, அவருக்கு அந்த தன்மை இல்லை இல்லையா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட், தன்னுடைய சகோதரனை இவர் காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய ஜீவனையே அவர் என்ன பண்றாரு, மாய்த்து கொள்வது. தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டாவே என்ன, இந்த ஒரு விஷயம்தான் அவரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அங்க 44 வாசிக்கிறீங்களா? யோசிப்பு அழுவாரு, அந்த வாசிக்கிறீங்களா? 45. அப்பொழுது யோசித்து தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசிப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகே நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். இவ்வளவு நேரம் தன்னுடைய எல்லா பாவங்களையும் அடக்கி வச்சிருந்த யோசிப்பு சடனா அழுகுறாரு. ஏன் காரணம்? அதுக்கு முன்னாடி யோசனை, இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். அப்போ இந்த ஒரு வார்த்தை தான் அவர மனசு கலங்க வச்சு யோசிப்பு கதறி அழுகுறாரு, கதவை சாத்தி இல்லையா? அப்போ அது சும்மா அவர் சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. வெறும் யோசிப்பை மட்டும் இது டச் பண்ணல, தேவனையே டச் பண்ணிச்சு. யோசிப்பு இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதை ஃபீல் பண்ணி அழுதாரோ, இது சொன்ன வார்த்தையில அதே உணர்வு தேவனுக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் நீங்கதான் நீங்க என்ன பண்ண ஆள போறீங்க. அப்ப நிறைய விஷயங்கள்ல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ராஜா அப்படிங்கிறது ஒரு ஆளுக தன்மை, ஒரு ஆளக்கூடிய தன்மை, ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, அவங்க கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும்ல. அது நம்மளுடைய சிந்தை தான் அப்படி இருக்கும். ஆனா தேவனுடைய சிந்தை அப்படி இருக்காது. தேவன் ஒருத்தர் ஆளுகைக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், சொல்லி பாதுகாக்கணும். என்னென்ன விஷயங்கள் தேவையில்லையோ அதெல்லாம் நறுக்கி தள்ளிவிட்டு தேவையான விஷயங்களை அதுல பண்படுத்தக்கூடிய இல்லையா, நிலத்தை நீங்கள் பண்படுத்தும்படியா அப்படின்னா இல்லையா, மனுஷனை உண்டாக்கி இந்த நிலத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பண்படுத்துங்க, அதை பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை சீர்படுத்துங்க அப்படின்றதுதான் தேவனுடைய சிந்தை. சரிங்களா? அதனுடைய விலை தான். நீங்க 5-2 வருஷத்தை நீங்க 5-2
எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தில் உடையது. யூதாவில் உள்ள பெத்லகேமே உன்னிடத்துலதான் என்ன பண்ணுவாரா, நீதியா பிறப்பாரு. ஏன்? அவருக்கு அந்த தன்மை அப்படியே இருக்கும். கிறிஸ்துவனுடைய தன்மை என்ன? கிறிஸ்துவ ராஜபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பண்படுத்தக்கூடிய காரியம், ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது ஈடுபலிக்கான ஒரு விஷயம், இந்த எல்லா தன்மையும் அவருக்குள்ள இருந்த அந்த சாரம் தொடர்ந்து இங்க வருது. சரிங்களா? ஏன் இந்த விஷயங்கள்லாம் இங்க ஏன் பெத்லகேம்ல கிறிஸ்து பிறந்தாரு அப்படின்னா, அதுக்கு வித்திட்டது யாரு அப்படின்னா யூதா. அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு சுபாவம், அவர் காட்டின அந்த வெளிப்படுத்தின அந்த தன்மைகள் இல்லையா? அப்போ தேவனுடைய பார்வையில மத்தேயு 2:4 அவர் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதம்பாரர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது என்னவென்றால், யூதேய தேசத்தில் உள்ள பாருங்க, எல்லாமே யூதாவில பிறப்பார், யூதாவில பெத்லகேம். யூதா வம்சத்துல இப்படி கனெக்ட் ஆகி வர்றதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அந்த தன்மை. அவர் என்ன பண்ணுவாரா, இஸ்ரேலை மேய்க்கும் இல்லையா, ஒரு மேய்ப்பர். கரெக்டா? ஒரு ராஜா அப்படின்ற ஒரு மேய்ப்பனை போல இருக்கணும் அப்படின்ற ஒரு சம்பவங்கள். அதேதான் தன்னுடைய சகோதரனுக்காக ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்தவர் யாரு அப்படின்னா யூதா. எந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்போ எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்க ஒரு தன்மையில இருக்கு, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஆளுகை தன்மைக்குள்ள இருக்கணும், ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய அதிகாரங்களை பொறுத்து இல்லாம அவங்க அரவணைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பொறுத்ததா இருக்கு. அது எப்படி அப்படின்றதுன்னா, தீமைகளை செஞ்சு தீமைகளோட தீமைகளா ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாம தேவையில்லாத கட்டுப்பாடுகளை நீக்கி நன்மையான விஷயங்களை தன்னை சுத்தி நம்ம என்ன பண்ணணும், நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மையா நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, பாதுகாக்கணும். எப்போ ஒரு விஷயத்த நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னா, தீமையான விஷயங்கள். இப்போ ஒரு சின்ன ஃபங்கஸ், ஒரு பூஞ்சைன்னு இல்லையா, அது ஒரு சின்ன இடத்துல அது வந்துருச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்த அந்த ஆகாரத்தையும் அது என்ன பண்றோம், கெடுத்து போடும். சரிங்களா? நிறைய சமயம் எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா, ஒரு நம்மளுக்கு நம்மளுடைய ஆளக்கூடவங்க எப்படின்னா ஒரு வயதானவங்களா இருக்கணும், நல்ல எப்படி ஞானம், எப்படின்னா உலக ஞானம், உலகத்துல நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும். ஸோ இப்படிதானே யோசிக்கிறோம். அவங்க சொல்றது எல்லாமே நம்ம கேட்டு நடக்கும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம தேவன் கொடுக்குற இந்த தன்மை நம்மளை ஆளக்கூடியவங்களுக்கு இருக்கா, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்களா, நம்மளை பாதுகாக்கக்கூடியவங்க. எப்படின்னா எதுல பாதுகாக்கக்கூடியவங்க அப்படின்னா, நம்ம தவறு செஞ்சு அந்த தவறுல இருந்து நம்மளை தப்பிச்சு வைக்கக்கூடிய பாதுகாப்பு தர அந்த இதுல நம்ம சொல்லல. நீங்க என்ன தப்பு வேணா பண்ணலாம், அதுல இருந்து நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொன்னாங்க, அந்த ஒரு விஷயத்த நீங்க அவர் அனுமதிக்கவே மாட்டேன். சரி, அதுல இருந்து நம்ம அவங்க என்ன பண்ண முடியாது, பாதுகாக்க முடியாது. சரிங்களா? எப்படி சொல்றேன்னா, ஒன்றும் அறியாமல் நம்ம இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய வீடு எடுத்துங்களேன். இப்போ நம்ம வீட்டுல இருக்கோம் இல்லையா, இந்த வீடு நம்ம ஆண்டு கொண்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப நான் கணவன், மனைவி, பிள்ளை, அப்படிதானே. இவங்கள நான் ஆண்டு கொள்றேன் அப்படின்றது, அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன், அவங்கள பாதுகாக்கிறேன். நம்ம வெளியே எங்கேயும் போயிட்டு ஒரு 10 பேர் கூட்டம் சேர்த்து அவங்கள வச்சுட்டு நான் ஆளுகை பண்றேன், நான் அவங்களை வழி நடத்துறேன் அப்படின்றது முதல்ல நம்மளோட ஃபேமிலி, நானு, என் மனைவி, என்னுடைய குடும்பம். இப்படி இருக்கும்போது நான் அவங்க ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னா அவங்க பாதுகாப்புக்குள்ள நான் வச்சிருக்கிறேன்னா, இல்ல என்னோட அடிமைத்தனத்துல அவங்க வச்சிருக்கேன். இதை பார்த்தாலே நம்மளுக்குள்ள இந்த யூதாவினுடைய தன்மை இருக்கா அப்படின்றத நம்ம குடும்பத்திலே தெரிஞ்சுக்கணும். புரியுது நான் என்ன சொல்றேன்? எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம பொதுவாவே என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஸ்திரீகள் அப்படின்ற ஒரு அடிமை ஸ்தானத்துல நம்ம பார்ப்போம்.
மனைவி அப்படின்றவள எப்படி பார்ப்போம்னா, மனைவியா பேசக்கூடாது, வாய் மூடு அப்படின்னு வேற என்ன சொல்லிச்சு. பெண் வந்து ஆணுக்கு அடி. இன்ன வரைக்குமே நம்ம என்னதான் சத்தியத்தை அறிஞ்சிருந்தாலும் ஆண் அப்படின்றதுக்கு கீழே பெண் அப்படின்றது அடிமையா புரியுதுன்னா அவங்களுக்கு ஒரு ஆனா தேவன் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாங்கன்னா அவங்களோட பக்க விழாவில இருந்து அவங்க என்ன பண்ணாரு உண்டாக்குனா ஈக்குவலைஸ் அப்படின்ற ஒரு விஷயம். மனைவியின் இடத்துல நீ மனைவி என்ன பண்ண அடிமைப்படுத்தாத, அன்பாயிரு அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா அடிமைப்படுத்தி மேல உயர்ந்து நாம நிற்போம். சரிங்களா? அது வந்து இந்த சுபாவத்துக்குள்ள என்ன பண்ணாது அடங்காது. அன்பாயிருந்தா அன்பாயிரு. சரிங்களா? அதுக்கு நாங்க அடிமையா நம்ம ஆயிடக்கூடாது. புரியுதுன்னா எந்தெந்த இடத்துல அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்ட்டு சத்திய வார்த்தைகள்னாலும் சத்திய காரியங்கள்னாலும் தன்னோட குடும்பத்தை நம்ம வழி நடத்துறத நம்ம என்ன பண்ணணும், சரியான ஒரு பாத்திரவான நம்ம என்ன பண்ணணும் நடந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அது எல்லா இடத்துலயும் அப்படிதான். இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தது என்னன்னா, ஏன் பெத்லகேம்ல அப்படின்றதுக்கு வித்துட்டது யாரு, யூதா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு முன்ன அவர்கிட்ட இருந்த ஒரு சுபாவம் அப்படின்னு எல்லாத்தையும் தேடி பார்க்கும்போது இந்த ஒரு சுபாவம் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அதுக்கான ஒரு எலிஜிபிள் ஒரு தகுதி உள்ள ஒரு நபரை அவர் என்ன பண்ணிருக்காரு இருந்திருக்கிறாரு. அந்த சின்ன தகுதியை தேவன் பெருசாக்கி. அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை, நல்ல விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு வர என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். மற்ற யாருமே அங்க முயற்சி பண்ணல. கரெக்டு தானே? முயற்சி பண்ணாமே அது அவங்க கிடைக்குமா அப்படின்னா, ஆக்சுவலி இது சேஷ்ட புத்திரனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம். அந்த சேஷ்ட புத்திரன் ஆகிய ரூபன் அங்க என்ன பண்ணிட்டாரு, தவற விட்டாரு. காரணம் அவர் தான். இதுதானே? இனி நிறைய வாய்ப்புகளை நம்ம தவற விட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, தேவன் எனக்கு இருப்பாங்க, இதுக்கு நான் தான் உண்மையாவே பாக்குறோம். நம்ம 100% ஒரு சில விஷயங்கள் பாக்குறவாங்க, அதை நம்ம செய்கையில கொண்டு வராத, அதுக்கு நான் முன் வராத போது நான் நிராகரிக்கப்படுவேன் அப்படின்றதே நம்ம என்ன பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளும் கூட எல்லாருமே இந்த ஒரு ராஜரீக ஆசிரியத்துக்குள்ள போறதுக்கு எல்லாரும் பாத்துருவாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து ஒரு அடி வைக்கல அப்படின்னா ஜீரோ. நம்ம என்ன பண்ணுவோம், பின்தங்கி போயிடுவோம். நம்ம பேர் அங்க தேவனுடைய பாதையில என்ன பண்ணாரு, ஒரு மேன்மையான ஒரு மனுஷனை நம்ம மாற முடியாது. நம்மள அவரை மாத்துறதுக்கான எந்த ஒரு வழியும் நம்ம திறந்து வைக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டிய வரணும், கேட்கணும், போகணும், அவ்வளவுதான். அதே நேரத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் இருப்போம். அப்போ இந்த ஒரு சிந்தையோடு கூட நம்ம என்ன பண்ணலாம், கடந்து போகலாம். நாமளும் கூட ஒரு பூமியை ஆளக்கூடிய ஒரு புத்திரர்களா நம்ம தேவன் தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படி தேர்ந்தெடுத்த நாம ப்ரொடெக்ட் பாதுகாக்கிறது, அடிமைப்படுத்துறது கிடையாது, பாதுகாக்கிறது. இப்ப நம்மளுக்குன்னு ஒரு சின்ன ஒரு சபையாகி கூடியிருக்கேன். இதை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னா, சில நல்ல நல்ல விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களும் தேவனுக்கான காரியங்களையும் தேவனை சார்ந்த விஷயங்களாகவும் இப்படி வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும். நம்மளோட சுய பலத்தினால அதை என்ன பண்ண முடியாது, எதையும் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சமயங்களில் சில தீமையான காரியங்கள் இருக்கும்போது அது எப்படி சொல்றது, அது சரியாகவும் பாதுகாப்புக்கு ஏதுவா இருக்குமா அப்படின்னா அது பாதுகாப்புக்கு ஏதுவா என்ன பண்ணாது இருக்காது. ஸோ அங்க எப்படி நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் அப்படின்றது பாதுகாக்கிறது, அது ப்ரொடெக்ட் பண்றது. தேவையில்லாத இப்போ ஒரு மேய்ப்பனா இருக்கும் அப்படின்னா அதுல ஓனாய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த ஓனாயை வச்சுட்டு ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டுக்கூட்டத்தை மேய்ப்பாரா அப்படின்னா நிச்சயமா என்ன பண்ண மாட்டார். ஸோ சில விஷயங்கள் சில நேரங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். ஒரு பாதுகாவலன் அப்படின்றது எல்லா விஷயத்திலும், அதுக்கு உணவு அளிக்கிறதுல இருந்தும் அதை மற்ற மிருகங்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை. இது யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னா யூதா கிட்ட இருந்தது. ஸோ அதனுடைய விளைவுதான் யூதாவுல அந்த ராஜ்யம் செங்கோல் என்ன பண்ணும் குதிக்கும். யூதா 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 சொல்லிட்டு வர்றதுக்கு இங்க முக்கியமான காரணம் என்னன்னா அவருடைய சுபாவம். அது எங்க வரைக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தொடர்ந்து
இப்ப நம்ம மேலேயும் அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு காரியம் நம்மளோட தலைமையா இருக்கு. நீங்களும் இந்த பூமி ஆளக்கூடிய ராஜரிக ஆசாரியர்களா இருக்கீங்க. ஸோ அப்போ இதே நம்ம சிந்தையில வச்சு, ஏன்னா இப்ப எனக்கு கூட ஒரு சகோதரர் இருக்காரா, இல்ல என் கூட என் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க நான் பாதுகாக்கணும். நானே அந்த வேலையை என்ன பண்ணணும், வேலையா இருந்து அந்த பயிரை மேய்ஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளே பயிர்ல மேய ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா, வசனம் சொல்லுது அன்பா இருக்கு, வசனம் சொல்லுது தயவா இருக்கு, என்ன வேணா நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக வசனம் நம்மளுக்கு என்ன பண்ண கொடுக்கப்படல. நம்மளுடைய சுபாவங்களை நம்ம என்ன பண்ணணும், அப்ப கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கேட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், மாறணும். அது மாற்றம் இல்லை அப்படின்னா, நம்மளோட மாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் அதிகமா தப்பு செஞ்சு எப்படி இதுல தப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுலாம் நம்மளுடைய பத்திய அறிவு நம்ம அதிகமா பெருகிட்டு, அந்த மாதிரி சிந்தை இல்லாம எப்படி நம்ம இன்னும் அதிகமா சுத்தப்படுத்தி, இன்னும் அதிகமா எப்படி இந்த தேவனுடைய பக்கமா நம்மளுடைய திசையை திருப்பணும், அவருடைய திசை நம்ம பக்கமா திரும்பறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். அன்னைக்கு இருந்த அந்த 10 பேர்ல 12 கோத்திரங்கள்ல தேவனுடைய பார்வை யார் பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா, யூதா பக்கம் திரும்பி. ஏன் அப்படின்னா, யூதா திரும்ப வச்சாரு. அந்த மாதிரி நம்மள என்ன பண்ணோம், நம்மளுடைய சுபாவங்கள் மூலியமா தேவனுடைய பார்வைய நம்ம பக்கம் திரும்ப வைக்கணும். இப்படி ஒரு காரியம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவர் நம்ம பார்க்கக்கூடாது. இப்படி எப்படா இவனால பண்ண முடியும். நிறைய சமயங்கள்ல அருவருப்பான விஷயங்கள நம்ம என்ன பண்ணோம், தேவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய சுபாவம் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இதுக்குள்ள கடந்து போக முடியாது. சரின்னா, அப்போ நாட்கள் ஆக 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 நம்ம வளர்ந்துருக்கும்போது இன்னும் பெரியவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆகக்கூடாது. சரிங்களா? யூதா தன்னுடைய சகோதரனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க இறங்கினார், தன்னை தாழ்த்தினார். அப்படித்தானே? எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் என்ன பண்ணுவான், உயர்த்தப்படுவான். அது இந்த விஷயங்கள். சரிங்களா? இப்படியா இருந்து நம்ம என்ன பண்ணோம், நல்லது நடந்து போவோம். பொறுமையோட கேட்டவங்களையாவது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.